மாணவர்களே, இன்றைய வகுப்பில் ரசாயனவியல் தொடர்பாக நாங்கள் ரிவிஷன் வகுப்பை தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வகுப்பிலே நாங்களும் போன வகுப்புகளில் கற்ற அம்சங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் அவற்றை கேள்விகள் ஊடாக நாங்கள் விவரமாக பார்க்க போகின்றோம். அவை இவற்றை நன்றாக அவதானியுங்கள். இங்கே நாங்கள் சக்தி சுற்றங்கள் பற்றிய தகவல்களை நாங்கள் இங்கே தெரிவிக்க போகிறோம். ஒரு அணுவில் ஒரு எலக்ட்ரான் நிலையை முற்றாக விளக்குவதற்கு 4 சக்தி சுற்றங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு அணுவில் எலக்ட்ரானின் நிலையை முற்றாக விளக்குவதற்கு 4 சக்தி சுற்றங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவையாவன: முதல் சக்தி சொற்றன் எண்ணினால் குறிப்பிடப்படும், திசைவில் சக்தி சொற்றன் எல்லினால் குறிப்பிடப்படும், கரங்கள் சக்தி சொற்றன் எம்எல்லால் குறிப்பிடப்படும், காந்த சக்தி சொற்றன் எம்எஸ் ஆல் குறிப்பிடப்படும். எம்எல் எம்எஸ் அவை 4 சக்தி சொற்றங்கள் பயன்படுத்தப்படும். அவை இன்சமன் 1 2 3 4 அணுவில் உள்ள பிரதான சக்தி மட்டங்களை குறிக்கும். எல் சமன் 0 எஸ் சக்தி மட்டம், 1p 2d உபசக்தி மட்டங்களை குறிக்கும். எம்எல் அந்த உபசக்தி மட்டங்களில் உள்ள ஓபிட்டல்களை குறிக்கும். ஒவ்வொன்றும் ஓபிட்டல்களை குறிப்பதை நாங்கள் காணலாம். உதாரணமாக எஸ் உபசக்தி மட்டத்துக்கு ஒரே ஒரு ஓபிட்டல் தான் இருக்கு, எம்எல் 0. பி உபசக்தி மட்டத்துக்கு 3 ஓபிட்டல்கள் இருக்கு, அது ψ1 0 ச1ஆல் தரப்படும். டி உபசக்தி மட்டத்துக்கு 5 ஓபிட்டல்கள் இருக்கு, ஆகவே டி என் 2, ஆகவே அது ψ2 ψ1 0 ச1 ச2 இவ்வாறாக தரப்படும். எனவே இந்த கேள்வியை அவதானியுங்கள். இப்போது பாருங்கள். கேள்வியை அவதானித்தால் உங்களுக்கு தெரியும் இந்த கேள்விக்குரிய தன்மையை இந்த மாதிரி பார்க்க போகின்றோம் என்று. பாருங்கள், குரோமியம் அணுவில் அணுவன் 24 எல் 0 எல் சமன் 0 எம்எல் சமன் ψ2 என்னும் சக்தி சொற்றன்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை யாது? எல் 0 எம்எல் என்னும் சக்தி சொற்றன்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை யாது? எண்ணிக்கை யாது என்பதுதான் கேள்வி. அப்ப எல் சமன் 0 எஸ் சக்தி மட்டம், எல் சமன் 0 எஸ் சக்தி மட்டம். இந்த எஸ் சக்தி மட்டத்தில் 2 எலக்ட்ரான்கள் தான் இருக்கின்றது. எஸ் உபசக்தி மட்டம் 2. அவை குரோமியம் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். குரோமியத்தின் எலக்ட்ரான் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d5. அப்போ குரோமியத்தை நாங்கள் எழுதுவதாக இருந்தால் அதன் எலக்ட்ரான் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d5. அப்ப இதுல எல் சமன் 0 எஸ் உபசக்தி மட்டம். பாருங்கள், எல் சமன் 0 எஸ் உபசக்தி மட்டம். அப்ப இங்க பாருங்கள், இதில் ஒரு எஸ் இருக்கின்றது, இதில் ஒரு எஸ் இருக்கின்றது, இதில் ஒரு எஸ் இருக்கின்றது, இதில் ஒரு எஸ் இருக்கின்றது. அவை 2 4 6 7. பாருங்க, எல் சமன் 0 உள்ள லத்திரங்களின் எண்ணிக்கை என்று சொன்னால் மாணவர்களே அவதானிக்க வேண்டும். ஆகவே அது 7 என்கின்ற எல் சமன் 0 லத்திரங்களை கொண்டிருக்கும் 7. அப்போ 1s2 2 2s2 2 3s2 2 4s1 1 7. அப்போ எல் சமன் 0 7 லத்திரங்கள் இருப்பதை நாங்கள் காணலாம். 7. அப்போ இதன் அடிப்படையில் பாருங்கள், 7 பெறக்கூடிய விடைகள் 6 10 8 இவை வராது. அவ இந்த 2 தான் விடையும். 7. அடுத்தது பாருங்கள், எம்எல் -2 என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எம்எல் -2 பி உபசக்தி மட்டத்தில் வராது. அப்ப அவதானிக்கணும், எம்எல் -2 பி உபசக்தி மட்டத்தில் வராது. அப்ப டியில தான் வரும். என்ற பி ψ1 0 ச1. அப்ப பியில வராது, டியில தான் வரும். அப்ப டியில எங்களுக்கு
இங்கே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் டி உபசக்தி மட்டத்தை குறிக்கக்கூடிய தன்மை இங்கே இருப்பதை நாங்கள் காணலாம். அவை சை2 சை1 சைபர் சவுண்ட். அப்போ டியில் பாருங்கள் 5 இலத்திரங்கள் இருக்கின்றது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு இலத்திரன் இருக்கும். சை2 உண்டு, சை1 உண்டு, சைபரில் உண்டு, சக1 உண்டு, சக2 உண்டு. அவை ஒவ்வொரு இலத்திரன் இருக்கும். ஆகவே அங்கே காணப்படுகின்ற L7 சை2 ஒரு இலத்திரன் தான் இருக்கும். டியில் இருக்கின்ற ஒரு இலத்திரன் தான் இந்த L7 2 இருக்கு. 1 2 3 4 5 ஒவ்வொரு இலத்திரன் இருக்கும். ஆகவே ஒன்று. ஆகவே அதுக்கான விடை எங்களுக்கு தெரியும். டியில் உண்டு 7 ஒன்றும் அதுக்கு சரியான விடை. நாங்கள் L7 சைபர் S 7, டி சை2 இலத்திரன் ஒன்றே ஒன்று தான் இருக்கு. D5 D10 என்றால் 2 போட்டு. அவை பாருங்கள். அப்போ இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு அதுக்குரிய விட இவ்வளவாக இருப்பதை நாங்கள் காணலாம். சரியோ? ரைட். அடுத்த கேள்விக்கு நாங்கள் வரப்போகின்றோம். பாருங்கள், இங்கே பாருங்கள். மத்திய அணுவை சூழ முக்கோண இருகூம்பக கேத்திரகணிதத்தை அடிப்படையாக கொண்ட மூலக்கூறின் வடிவங்களையும் அவற்றுக்கு ஒவ்வொரு உதாரணங்களையும் தருக. மூலக்கூறின் வடிவங்களையும் உதாரணங்களையும் தருக. அப்போ பாருங்கள், அவதானிக்க வேண்டும். மத்திய அணுவை சூழ முக்கோண இருகூம்பகம். இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் எங்களுக்கு முக்கோண இருகூம்பகம். மத்திய அணுவில் வருகின்ற முக்கோண இருகூம்பகம். இதில் வருகின்ற அமைப்புகள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போனோம். மத்திய அணு முக்கோண இருகூம்பகம். அவை முக்கோண இருகூம்பகம். பாருங்கள், தளத்தில் மொத்தமாக 4 அணுக்கள் காணப்படும். மேலும் கீழும் 1 காணப்படும். அவை தளத்தில் உள்ள இலத்திரன் சோடிகள் எங்களுக்கு முக்கோணத்தில் 3, மேலும் கீழும் 1, மொத்தமாக 5 சோடிகள் காணப்படும். மொத்தமாக 5 சோடிகள் காணப்படும். அப்போ இந்த அமைப்பை நீங்கள் பார்த்து கொண்டால் முக்கோண இருகூம்பகம் இதுதான் மைய அணு. இந்த மைய அணுவை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் 1 2 3 4 5. அப்போ பாருங்கள், இதான் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ பாருங்கள், அப்போ இலத்திரன் சோடி கேத்திர ஒரு கோணம் 120, மேலும் கீழும் 90, இடைப்பட்ட கோணம் 180. முக்கோண இருகூம்பகம். சரியோ? அப்போ பாருங்கள், அப்போ இங்கே உள்ள சோடி இலத்திரங்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டு பார்த்தால் இதில் முதலாவது கவனிங்கோ, எல்லாமே 5மே பாண்ட் பேர்ஸ். அப்போ பாருங்கள், ஒரு கேஸ் வரும் 5 பிணைப்பிச்சோடிகளை, இன்னொரு கேஸ் வரும் 4 பிணைப்பிச்சோடி 1 தனிச்சோடி என்றார். இன்னொரு கேஸ் வரும் 3 பிணைப்பிச்சோடி 2 தனிச்சோடி என்றார். இன்னொரு கேஸ் வரும் 2 பிணைப்பிச்சோடி 3 தனிச்சோடி. பாருங்கள், அப்ப இதுல வரக்கூடிய வகைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தினால் பாருங்கள், இவ்வளவும் தான் வகைகள். 1 2 3 4 வகைகளையும் இதில் நாங்கள் காணலாம். அப்போ அவதானிக்கணும் பாருங்க மாணவர்களே, முக்கோண இருகூம்பகம் 5 சோடி இலத்திரங்கள் இருக்கின்றது. இந்த 5மே பிணைப்பு சோடியாக இருந்தால் அது முக்கோண இருகூம்பக வடிவம். 5 சோடி இலத்திரங்களில் 4 பிணைப்பிச்சோடி 1 தனிச்சோடி. இந்த முக்கோண இருகூம்பகத்தில் முதலாதாரம் தனிச்சோடி முக்கோணத்தின் ஓரங்களுக்கு போட்டு முடித்த பிறகுதான் மேலும் கீழும் போட வேண்டும். அப்போ இதன் அடிப்படையில் ஒரு தனிச்சோடிய முக்கோணத்தின் ஓரங்களுக்கு போட்டோமா இருந்தால் சீசோ சிதைந்த நான்முகி கட்டமைப்பு வரும். அடுத்தது 4 பிணைப்புகள் வந்து 3 பிணைப்புகள் பிணைப்புச்சோடி 2 தனிச்சோடி அவை முக்கோணங்களின் ஓரங்களில் போடுவோம். டி ஷேப், டி வடிவ மூலக்கூறு புறப்படும். அடுத்தது 3 பிணைப்புச்சோடி, அதே நேரத்தில் 3 பிணைப்புச்சோடிகள் எங்களுக்கு இருக்கும்போது இந்த டி ஷேப் பெறப்படும். 2 பிணைப்புச்சோடி 3 தனிச்சோடி இருக்கும்போது நேர்கோட்டு வடிவ மூலக்கூறுகள் பெறப்படும். அப்போ பாருங்கள், அப்போ இதிலே முதலாவது 5 பிணைப்புச்சோடி அவை முக்கோண இருகூம்பகம். அவை 5 பிணைப்புச்சோடி. PF5 PCl5 5 பிணைப்புச்சோடி. PF5 PCl5ல்
5 பிணைப்பு ஜோடி வரும். PF5 PCl5. அந்த மூலக்கூறு வடிவம் வந்து முக்கோண இரு கும்பக வடிவம். முக்கோண இரு கும்பகம். 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி SF4 சீசோ வடிவம். SF4 சீசோ வடிவமாக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே F4 சீசோ வடிவம். இது வந்து நேர்கோடு அல்ல, அது அவதானிங்க அந்த 90 உள்ளது நேர்கோடு அல்ல, அண்ணளவாக ஒரு நேர்கோடு SF4 வடிவம் உடையதாக இருப்பதை காணும். ClF3 T ஷேப் மூலக்கூறு. ClF3 BrF3 IF3 T ஷேப் மூலக்கூறு. XCF2 நேர்கோட்டு வடிவம். 2 பிணைப்பு ஜோடி 3 தனிச்சோடி நேர்கோட்டு வடிவம். ஆகவே முக்கோண இரு கும்பக எலக்ட்ரான் ஜோடிக்கு முக்கோண இரு கும்பகத்தில் ஒரு வடிவம் இருக்கு. அடுத்தது சீசோ ஒரு வடிவம் இருக்கு. டி ஷேப் ஒரு வடிவம் இருக்கு. நேர்கோடு ஒரு வடிவம் இருக்கு. இவ்வளவு வடிவங்களையும் அந்த எலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரணத்துக்கு நீங்கள் வரைய முடியும். ஆகவே அந்த வடிவங்களை பார்த்தால் இவ்வளவாக இருப்பதை நீங்கள் காணலாம். டிஷோ என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்த பாருங்கள், முக்கோண இருக்கும் பாருங்கள். இது ஒரு கட்டமைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டமைப்பை பற்றி நாங்கள் இங்கே ஆராய இருக்கின்றோம். என்ன கட்டமைப்பு என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். CH2 பாருங்கள், டபுள் பாண்ட் C CHO, CH2 டபுள் பாண்ட் C CHO, CH2 CO OC2H. இச்சேர்வையின் IUPAC பெயர் யாது? CH2 CCHO CH2 C டபுள் பாண்ட் OC2H. இச்சேர்வையின் IUPAC பெயர் யாது? மாணவர்களே கவனிக்க வேண்டும். இந்த சேர்வையின் தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கின்றது. எசுத்தர் தொழிற்பாட்டு கூட்டமாக இருக்கின்றது. ஆல்டிஹைட் தொழிற்பாட்டு கூட்டமாக இருக்கின்றது. டபுள் பாண்ட் தொழிற்பாட்டு கூட்டமாக. அப்போ முன்னுரிமை எசுத்தர். கார்பாக்சிலிக் அமிலம் எசுத்தர். அவை இங்கே ஆல்டிஹைட்டிலும் பார்க்க எசுத்தருக்கு தான் முன்னுரிமை. பிரதான தாய் சங்கிலி எசுத்தராக இருக்கும். பிரதான தாய் சங்கிலி எசுத்தர். O8 முடிய வேணும். எசுத்தர்கள் O8 என்ற சொல்ல முடியக்கூடிய O8 என்று சொல்ல முடியும். அப்ப ஆல்டிஹைட் பிரதான சங்கிலியில் வரும்போது அல் என்று சொல்ல பயன்படுத்துவோம். ஆல்டிஹைட் கிடையாக வரும்போது ஃபார்மல் பாருங்கள். அப்ப அந்த மூலக்கூறை நாங்கள் ஃபோமைல் என்று நாங்கள் அழைத்துக் கொள்வோம். அதாவது அட்கின் வந்து பிரதான சங்கிலியில் தாய் சங்கிலியாக அமையும் போது ஈன், இது கிளையாக அமையும்போது என் என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்துவோம். அவை எசுத்தருக்கு முன்னுரிமை. அப்ப இலக்கம் எசுத்தர் காவலிலிருந்து இடப்படும். இலக்கத்தை நாங்கள் எசுத்தர் காவலிலிருந்து எடுக்கிறோம். அப்ப இங்கு இலக்கம் எசுத்தர் காவலிலிருந்து இடப்படும். அவ்வாறுங்கள் 1 2 3 4 எசுத்தர் காவலிலிருந்து இடப்படும். அவை இப்ப பாருங்கள், இங்கே அவதானிக்கணும். இந்த முதலாவது செலெக்ஷன் பிறகு நிரம்பாத்தன்மைக்குத்தான் முன்னுரிமை. அதை அவதானிக்கணும் மாணவர்கள். முதலாவது செலெக்ஷனுக்கு பிறகு நிரம்பாத்தன்மைக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். அப்ப நிரம்பாத்தன்மை பிரதான சங்கிலியில அமைய வேண்டும், முன்னுரிமை கொடுப்போம். ஆவிவாரங்கள் அப்ப CHO கிளை கூட்டமா இருக்கும். அப்ப ஃபோமைல் எசுத்தர பெயரிடும் போது முதலாவது ஓவுடன் இணைந்த அல்கைல் கூட்டத்தின் பேரை முன்னுக்கு எழுதணும். ஓவுடன் இணைந்த அல்கைல் கூட்டத்தின் பேரை முன்னுக்கு எழுதுவோம். அதுக்கு பிறகு டேஷ் கமா ஒன்றும் விடாமல் ஒரு லெட்டர் ஸ்பேஸ் விட்டு அங்கால வலிமையான முறையில் பெயரிடுவோம். அப்ப ஓவுடன் இணைந்த அல்கைல் கூட்டத்தின் பேர் முதலில் எழுதப்படும். ஓவுடன் இணைந்த அல்கைல் கூட்டத்தின் பேர் முதலில் எழுதப்படும். இதன் அடிப்படையில் பேரை பார்த்தீர்களா இருந்தால் பாருங்க. இவர்கள் ஓவுடன் எதையில் கூட்டம் இணைந்திருக்கு. அவை எதாயில் ஸ்பேஸ் விட்டு பாருங்க 3-4 மைல் 3-4 மைல் 4 காவன் பிரதான சங்கிலி
பியூட். அடுத்தது 3ல் அல்கீன் குரூப் இருக்கு 3 இனோயேட் இன்ஓஏட். O8ல முடியும். அப்ப அவதானிங்க O8ல முடியும். அப்ப பாருங்க அப்ப நாங்க சொன்னோம் aldehyde எல்லாம் கிளைதான். ஃபோமைல் இனோயேட் இன்ஓஏட் ஈபோடு இல்லாது இனோயேட். அப்ப இசுத்தரில் உள்ள ஓவுடன் இணைந்த அல்கைல் கூட்டத்தின் பேர் முதலில் எழுதப்பட்டு பிரதான சங்கிலியின் பேரில் நாங்கள் கிளைக்கூட்டத்தை தொடர்ந்து பிரதான சங்கிலியின் பேரில் ஆரம்பித்து நாங்கள் எழுதிக்கிறோம். அப்ப ஃபோமைல் பியூட் ஈனோயேட் என்பது பேர். அப்ப நாங்கள் ஃபோமைல் பியூட் 3 இனோயேட் போடு இல்லாது ஈனோயேட் என்பது அதற்குரிய பேர். அவை அது எசுத்தருடைய பேராக இருப்பதை நீங்கள் காணலாம். எசுத்தர் பேர் அவ்வாறு காணப்படும். அடுத்த கேள்வியை Mg2 plus Al3 plus Na plus F minus Cl minus O2 minus என்பவற்றின் ஆறுகளை அதிகரிக்கும் திசையில் ஒழுங்குபடுத்தும். பாருங்கள் Mg2 plus Al3 plus Na plus F minus O2 minus. முதல் நாங்கள் இவற்றை பார்த்துக் கொள்வோம். பாருங்கள் இதுல அதிகரிக்கும் திசையில் ஒழுங்குபடுத்த போறோம். என்ன மாதிரி என்றதை நாங்கள் பார்க்க போறோம். பாருங்க அப்ப இதுல நீங்க பார்த்தால் அவதானித்தால் என்ன மாதிரி இது ஒழுங்குபடுத்துறது என்பது பாருங்கள். Mg2 plus முதல் இதை பார்ப்போம். Al3 plus Na plus F minus O2 minus. இது நான் எழுதியிருக்கிற அணுக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சம இலத்திரனுடைய சம இலத்திரன் எண்ணிக்கை சமன் ஐசோ எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷன் சம இலத்திரனுடைய. ஆனால் கரையேற்றம் வேறுபடும். நாங்கள் இழக்கப்பட்டது சம இலத்திரனுக்குரியது சம இலத்திரனுடைய. அவைய கருவேற்றத்துடன் நாங்கள் எழுதினால் கவனமாக பாருங்க. கருவேற்றத்துடன் எழுதுவோமாக இருந்தால் பாருங்கள் இதுல 12 புரோத்திரன் 10 இலத்திரனை கவரும். 13 புரோத்திரன் அதே 10 இலத்திரனை கவரும். 11 புரோத்திரன் அதே 10 இலத்திரனை கவரும். 9 புரோத்திரன் அதே 10 இலத்திரனை கவரும். 8 புரோத்திரன் அதே 10 இலத்திரனை கவரும். பாருங்கள் இந்த நாங்கள் எழுதின இந்த கட்டமைப்பில் கவருகின்ற இலத்திரங்கள் எண்ணிக்கை சமன், கருஏற்றம் வேறுபடும். இலத்திரன் எண்ணிக்கை சமன், கருஏற்றம் வேறுபடும். இதனால இலத்திரன் மீதான சார்பு கருவேற்றம் எவ்வாறு மாறுபடும் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டால் தெரியும். 8 10 கவரும் போது 6 மிக பெரிதாக இருக்கும். 9 10 கவரும் போது 6 8 குறைவாக இருக்கும். ஆகவே 13 10 கவரும் போதுதான் 6 மிக குறைவாக இருப்பதை நாங்கள் காணலாம். 6 குறைவானது. அப்ப பாருங்கள் 13 10 Al3 plus அதிலும் பார்க்க 12 10 Mg2 plus அதிலும் பார்க்க 11 10 Na plus அதிலும் பார்க்க கவனிங்க 9 10 F minus அதிலும் பார்க்க O2 minus 8 10. இந்த Cl minus கவனிங்க அடுத்த ஆவர்த்தனத்தில் உள்ள பெரிய ஒரு ஆரையுடைய மூலகம். இவ்வளவு நாங்க பார்த்தது 3ஆம் ஆவர்த்தனத்தில் இருக்கின்ற சோடியம் மெக்னீசியம் அலுமினியத்தின் அதே ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகம் தான் Cl மைனஸ் 17 18 சார்பு கருவேற்றம் குறைவதால ஆவர்த்தனத்தில் ஆரை விரிவடைந்து சென்றதை காணும். ஆகவே இதிலும் பார்க்க Cl மைனஸ். அவன் ஆரைகள் அதிகரிக்கும் திசையில் ஒழுங்குபடுத்தும் போது அவையே Al3 plus Mg2 plus Na plus F minus O2 minus என்ற வடிவத்தில் இருப்பதை நாங்கள் காணலாம். இது ஆரைகள் அதிகரிக்கும் திசையில் ஒழுங்குபடுத்துதல். ஆரைகள் அதிகரிக்கும் திசையில் ஒழுங்குபடுத்தும். அடுத்த கேள்வியை பாருங்க.
NF3 NH3 என்பவற்றின் பிணைப்பு கோணங்களை ஒப்பிடுக. NH3 NF3 என்பவற்றின் பிணைப்பு கோணங்கள், NH3 NF3 பிணைப்பு கோணங்களை ஒப்பிடுவோம். பாருங்க, அமோனியா NF3 ரெண்டினதும் பிணைப்பு கோணங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் ஒப்பிட்டு ரீதியில் பார்க்க போகிறோம். NH3 NF3 ரெண்டுமே இலத்திரன் சோடி நான்முகி வடிவம். NH3 முக்கோண இருகும்பகம், NF3யும் முக்கோண இருகும்பகம். N மின்னெதிர்த்தன்மை 3, அதே மாதிரி H மின்னெதிர்த்தன்மை 2.1, வித்தியாசம் 0.9. இங்கே F 4 N 3 வித்தியாசம் 1, அவை 0.9 1 அன்னளவாக சமனாக இருக்கும் என எடுத்துக்கொள்வோம். முக்கோண இருகும்பகம் மூலக்கூறுகள் அவ்வாறுகள் முக்கோணம். இங்கு ஐதரசனும் பார்க்க நைதரசனின் மின்னெதிர்த்தன்மை உயர்வாக இருப்பதால் இலத்திரன்கள் இந்த நைதரசனின் பக்கமாக அதிக அளவு காணும். அவை பிணைப்பு இலத்திரன்கள் நைதரசனின் பக்கம் நெருங்கி காணப்படுவதை காணலாம், மிக நெருக்கமாக இருக்கும். புளோரின் மின்னெதிர்த்தன்மை உயர்வாக இருப்பதால் பிணைப்பு இலத்திரன்கள் நைதரசனை விட்டு புளோரினின் பக்கம் இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், முக்கோண கூம்பகம் அவை பிணைப்பு சோடி இலத்திரங்களின் தள்ளுகை NF3 குறைவாக இருக்கும், NH3 க்ளோஸராக இருக்கிறபடியால் தள்ளுகை கூடுவாக இருக்கும். ஆகவே HNH கோணம் FNF கோணத்திலும் பார்க்க பெரியதாக இருக்கும். அப்போ பிணைப்பிச்சோடி இலத்திரன் தள்ளுவிச காரணமாக இந்த மாற்றம் ஏற்படுவதை நாங்கள் காணலாம். அப்போ இந்த மாற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் NHHH, அதே மாதிரி NHH, NFFF. சரியோ? இங்க நீங்கள் பார்த்தாலாம் இது வேற க்ளோஸரா இருக்கும், இது கிட்ட நெருங்கி இருப்பதை காணலாம். இவர் தொலைவாக இருக்கும், இங்க தள்ளுகை கூட இருக்கும். அதனால அமோனியாவின் பிணைப்பு கோணம் HNH பிணைப்பு கோணம் பெரிது, FNF பிணைப்பு கோணத்தின் பார்க்க பெருசாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே அடுத்த கேள்வியை பாருங்கள். NCl3 PCl3 என்பவற்றின் நீர்ப்பகுப்பு தாக்கங்களுக்கு சமன்பாடுகள் தருக. NCl3 PCl3 ரெண்டும் கூட்டம் 15 காணப்படுகின்ற முக்குளோரைட்டுகள். NCl3 PCl3 ரெண்டும் முக்குளோரைட்டுகள். அவை ரெண்டும் முக்கோண கூம்பக வடிவமான முக்குளோரைட்டுகள். NCl3 நைதரசன்ல பெட்ரோவிட்டர்கள் காணப்படுவதில்லை. அதனால நீர்ப்பகுப்பு அடையும் போது தனது சோடிலத்திரனை குளோரினுக்கு வழங்குகிறது NCl3. PCl3 பெட்ரோவிட்டல் இருப்பதால் நீர்ப்பகுப்பில் நீர் தனது சோடிலத்திரனை பாஸ்பரஸுக்கு வழங்குகிறது. அவை OH கூட்டம் பாஸ்பரஸின் பக்கமாக சேரும். NCl3 OH கூட்டம் குளோரினின் பக்கமாக சேரும். ஆகவே அதற்கான நீர்ப்பகுப்பு தாக்கங்களை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இதுக்குரிய நீர்ப்பகுப்பு தாக்கங்களை NCl3 PCl3 நீர்ப்பகுப்பு தாக்கங்கள். NCl3 PCl3 நீர்ப்பகுப்பு தாக்கங்களை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அப்ப இது NCl3, இது PCl, இதுவும் முக்கோண கூம்பகம், இதுவும் முக்கோண கூம்பகம். அப்ப நீர்ப்பகுப்புக்கு பாருங்கள், நீர்ப்பகுப்புக்கு நீரின் தனிச்சோடு இலத்திரங்கள் வரும்போது இந்த இலத்திரங்கள் இந்த பக்கம் செல்ல முடியாது, பெட்ரோவிட்டல் இல்லை. ஆகவே இந்த இலத்திரங்கள் குளோரினுக்கு வழங்கப்படும். இங்க நாங்கள் பார்த்தாலாம் HHH, இங்கே அவை பாஸ்பரஸுக்கே வழங்கப்படும்.
பார்ப்ப மாணவர்களே, நைதர்சனில் விட்ரோவிட்டல் இல்லாதபடியால் அந்த லத்திரன்களை அவர் குளோரினுக்கு வழங்குகிறார். பொஸ்பரஸில் விட்ரோவிட்டல் இருக்கிறபடியால் அந்த லத்திரன்கள் பொஸ்பரஸுக்கே வழங்கப்படும். அவை ஒரு நீர்ப்பகுப்பில் உடையும் போது எண்ணின் பக்கம் H சேரும், சிஎல் பக்கம் OH சேரும். அவை NH3யும் HOCLம் விளைவு. பொஸ்பரஸின் பக்கம் OHம் அடுத்தது குளோரின் பக்கம் Hம் சேர்வதால் H3PO3யும் HClம் விளைவு. அப்ப இந்த விளைவை நீங்கள் பார்த்தால் NCl3 சக நீர், NH3 HOCl. அதே போல கவனமாக பாருங்க. அதே போல நாங்கள் இவரை பார்த்தாலும் பாருங்க, இவரை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தாலும் PCl3 சக நீர், பொஸ்பரஸ் பக்கம் H3PO3 plus 3 HCl. மூன்று நீர் மூலக்கூறு, மூன்று நீர் மூலக்கூறு, காரமும் அமிலமும் விளைவு. இங்க பார்த்தால் 2 அமிலங்கள் விளைவு, காரம் அமிலம் 2 அமிலங்கள் விளைவாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இந்த தாக்கங்களை கவனமாக பாருங்கள். நீர்ப்பகுப்பு தாக்கங்கள், நீர்ப்பகுப்பு தாக்கங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கணும். நீர்ப்பகுப்பு தாக்கம். அடுத்தது HClன் திணிவு வழி 36.5%, கரைசல் நடத்தி 1.2 கிராம் சென்டிமீட்டர் -3. HClன் மூலத்திறன் யாது? கேள்வி, மூலத்திறன் யாது? நிறைவழி 36.5, அடர்த்தி 1.2, மூலத்திறன் யாது? மோலாரிட்டி, மோலாரிட்டி யாது? அப்ப பாருங்க மாணவர்களே, நீங்கள் அவதானிக்கணும். மோலாரிட்டி, மூலத்திறன் என்றால் என்ன? 1 டெசிமீட்டர் கனம் கரைசலில் கரைந்துள்ள கரிய மூல்கள்லாம் மூலத்திறன். 1 டெசிமீட்டர் கனம் கரைசலில் கரைந்துள்ள கரிய மூல்கள். அப்ப நாங்கள் மூலத்திறன் காணணும் என்றால் HCl மூல்களை காணணும். கரைசலின் அடர்த்தி, கரைசலின் அடர்த்தி என்று சொன்னால் HCl-ஐயும் நீரையும் கொண்ட அந்த கலவையின் அடர்த்தி தான் தந்திருக்கு. அப்ப நாங்கள் கலவையின் அடர்த்தியில் இருந்து நாங்கள் HCl திணிவை கொண்டு நாங்கள் இதை கணிக்கணும். அடர்த்தி 1.2 கிராம் சென்டிமீட்டர், அடர்த்தி 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலின் திணிவு 1.2 கிராம். 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலின் திணிவு 1.2 கிராம். 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலின் திணிவு 1.2 கிராம். அந்த கரைசல்ல HCl 100க்கு 36.5 இருக்கு. அவை 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் HClன் திணிவு 1.2 1.2 தர 36.5/100 கிராம். இவ்வளவு HCl திணிவாக இருப்பதை நாங்கள் HCl மூல் காண வேணுமாக இருந்தால் அதை மூலர் திணிவால பிரிக்கணும். இவ்வளவு மூல், இவ்வளவு மூலம் 1 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கும். ஆகவே 1000 எவ்வளவு? அதான் மூலத்திறன். அப்ப இவ்வளவு மூலம் 1 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருந்தால் 1000 எவ்வளவு இருக்கும்? அதான் மூலத்திறன். அப்ப மூலத்திறன் யாது? அப்ப நாங்கள் அதை அவதானித்தால் பாருங்கள். இவ்வளவு 1 சென்டிமீட்டர் கனத்தில் இருந்தால் 1000 என்ன மூலத்திறன் என்பதை பற்றி பார்க்க போறோம் பாருங்க. அப்ப இதுல கவனிக்க வேண்டியது பாருங்கள் என்ன மாதிரி என்று சொன்னாலாம் பாருங்க. அப்ப அடர்த்தி HCl 1.2 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் HCl சக நீரின் திணிவு 1.2 கிராம். அவை 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் HClன் திணிவு 1.2 தர
36.5 கீழ் 100. NaCl மோல் 1.2 தர 36.5 கீழ் 100. கீழே மூலர் திணிவு 36. மூல் காணம் என்றால் திணிவை மூலர் திணிவால் பிரிக்கும். ஆகவே 1.2 ஓவர் இவ்வளவு மோல். இவ்வளவு 1 சென்டிமீட்டர் 1000 இல்லை. HCl மூலர் திணிவு 1000 இல்லை. 1.2 தர 100 தர நாங்கள் பார்த்தோம் என்றால் 1000 எவ்வளவு இருக்கணும் என்றதை நாங்கள் பார்ப்போம். அப்போ 1.2 தர 100 எங்களுக்கு 1000 மோல் டெசிமீட்டர் மைனஸ். இது சமன் 12 மோல் டெசிமீட்டர் மைனஸ். அப்போ தரப்பட்ட HCl கரைசல் நிறைவழியில் 12 மோல் டெசிமீட்டர் மைனஸ். ஆகவே 12. இதை நாங்கள் எடுத்து வந்து உங்களுக்கு தேவைக்கேற்றாற் போல் ஒவ்வொரு அமிலங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தேவைக்கேற்றாற் போல் தயாரிக்கலாம். அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதை நாங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல் தயாரிக்கக்கூடியதாக இருப்பதா. தெளிவு வழியில் 36.5 அது சரியோ? ரைட். அடுத்தது பாருங்கள். இப்போ தாக்கத்தின் பொறிமுறை ஒன்று எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன பொறிமுறை என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். தாக்கத்தின் பொறிமுறையை தருக. கணிகம் அதாவது தொலியின் இதான் தாக்கம். தொலியின் பாருங்கள். தொலியின் தொலியினுக்கு CH3NO2 உருவாவதற்கான தாக்கத்தின் பொறிமுறையை தருக. தொலியினிலிருந்து CH2NO2 நைட்ரோ தொலியின் பெராநைட்ரோ தொலியின் தாக்க பொறிமுறையை தருக. அப்போ பாருங்கள், தொலியினிலிருந்து பெராநைட்ரோ தொலியினுக்கான தாக்க பொறிமுறையை பார்க்கலாம். அப்போ தொலியினை செறிந்த சல்பூரிக் அமிலம் செறிந்த நைட்ரிக் அமிலத்துடன் பரிகரிக்கும் போது தொலியினில் பிரதியீட்டு தாக்கங்கள் நடைபெறும். ஓதோவிலும் பிரதியீடு வரும், பெராவிலும் பிரதியீடு வரும். ஆகவே பெராதானத்தில் எங்களுக்கு NO2 சேர்வது தான் எங்களோட கேள்வி. அவை பெராநைட்ரோ தொலியினை எவ்வாறு தயாரிக்கலாம்? அப்போ பாருங்கள், நைட்ரிக் அமிலம் செறிந்த சல்பூரிக் அமிலம் தாக்கத்தில் இலத்திரன் நாடி NO2+ விடுவிக்கப்படும். அப்போ பொறிமுறையின் முதல் படி செறிந்த நைட்ரிக் அமிலம் செறிந்த சல்பூரிக் அமிலம் தாக்கம் புரிந்து செறிந்த சல்பூரிக் அமிலம் அமிலமாகவும் செறிந்த நைட்ரிக் அமிலம் மூலமாகவும் தாக்கம் புரிந்து NO2+ இலத்திரன் நாடி NO2+ விடுவிக்கின்றன. அப்போ இந்த தாக்கத்தில் NO2+ விடுவிக்கப்படுவதை நீங்கள் காணலாம். அவை இந்த தாக்கத்தில் காணப்படுகின்ற சிறப்பு அம்சம் பெறவும். ஆகவே இங்கே NO2+ விடுவிக்கப்படும். தாக்கம் அவை தரப்பட்ட தாக்கம் இது. இந்த தாக்கத்தில் நாங்கள் NO2+ விடுவிப்பதை தொலியின் CH3NO2 பொறிமுறை HNO3 சக H2SO4 இந்த கலவைகளில் இது மூலம் அமிலமாக தொழிற்பட்டு NO2+ நீர் HSO4- NO2+ நீர் HSO4- உருவாக்கப்படும். அப்போ அமில மூல தாக்கத்தில் HSO4- உருவாக்கப்படுகிறது. இதுதான் NO2+ தான் மின்னாடி. அது பெராதானத்தை நாடும். ஓதோபரா வழிகாட்டி CH3 கூட்டம் இருக்கும்போது பென்சீன் வளையத்தின் ஓதோபரா தானங்களில் இலத்திர அடர்த்தி கூட்டப்படும். ஆகியது ஓதோபரா வழிகாட்டி ஆகும். அப்போ இங்கே நாங்கள் எடுக்கின்ற தாக்கம் CH3. இதனுடைய கட்டமைப்பை பாருங்கள். சரி பாருங்கள். இங்கே CH3 NO2+. அப்போ இங்கே வருகின்ற இந்த இலத்திரன் கவுனா பாருங்கள், இவருக்கு வழங்கப்படும். NO2+க்கு வழங்கும். ஆகவே
இதில் பார்த்தால் தெரியும் CH3 இதில் Hம் NO2வும் சேரும் இந்த இடத்துல ப்ளஸ் பாருங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் இருப்பது இந்த ப்ளஸ்ஸை ஈடு செய்ய இந்த எலக்ட்ரான் இங்கே நாடி வருவதால் இந்த பொறிமுறை தொடர்ந்து வரும் இங்கே பாண்ட் இங்கே பாண்ட் இதில் ப்ளஸ் ஆகவே HNO CH3 தொடர்ந்து இந்த எலக்ட்ரான் மேல் நோக்கி போவதால் ப்ளஸ் நாடி செல்வதால் அடுத்த வரும் CH3 இதில் பாண்ட் இதில் பாண்ட் இப்போ இதில் உங்களுக்கு ப்ளஸ் இவ்வளவும் சேர்ந்து அங்கே HSO4 பாருங்கள் இது ஓதோபரா வழிகாட்டியாவே பராதானத்தில் எலக்ட்ரான் எங்களுக்கு சேர்க்கப்படுவதை நாங்கள் பராதானத்தில் சேர்க்கப்படும் பிறகு இதில் விரும்பின ஒன்று எடுத்து நாங்கள் பாருங்கள் இந்த விரும்பின ஒரு ஆளை எடுத்து பாருங்கள் இதில் விரும்பின ஒரு ஆளை நாங்கள் எடுக்கலாம் பாருங்கள் விரும்பின ஒரு ஆளை நாங்கள் எடுத்து பாருங்கள் விரும்பின ஒரு ஆளை எடுத்து அப்போ பென்சீன் பாருங்கள் HNO2 ப்ளஸ் பாண்ட் CH3 இங்கே பாருங்கள் தொழிலுடன் பிளஸ் ஏற்றம் இருப்பதால் உறுதி கூடவே இருப்பதை காணலாம் இதற்கு நாங்கள் HSO4- நாங்கள் கொடுக்க இந்த எலக்ட்ரான் இங்கே தள்ளப்படுவதால் பாருங்கள் மீண்டும் தொலியின் NO2 plus H2SO4 உருவாக்கும் NO2 plus H2SO4 உருவாக்கும் அப்போ இந்த தாக்கத்தில் கவனிக்கணும் நைத்திரிக் அமிலம் மூலமாக தொழிற்படும் H2SO4 அமிலமாக தொழிற்படும் NO2 வினாடியாக தொழிற்படும் சல்பூரிக் அமிலம் மீண்டும் பெறப்படும் ஊக்கியாகவும் தொழிற்படும் தாக்கத்தை ஆரம்பித்து ஆகவே HNO3 NO2 பிளஸ் வழங்கும் இந்த கார்போகேட்டையன் CH3உடன் நேரடியாக இணைவதால் CH3 கூட்டம் இலத்திரனை தள்ளி அதன் கூடிய உறுதிப்பாடாக இருப்பதை காணும் ஆகவே பரிவுக்கலப்பிலே அது கூடுதலாக பங்கு பற்றி அந்த சேர்வை உறுதியாக இருக்கும் அவை பராதானங்களில் விளைவு உருவாக்கப்படுவதை நாங்கள் காணலாம் பராவிளைவு இங்கே தோன்றும் இப்பராவிளைவு தோன்றுவதை நாங்கள் காணலாம் அவை பொறிமுறையை தருக அடுத்தது பாருங்கள் ஒரு திண்மக்கலவை 1.84 கிராம் MgCO3 CH3 என்பவற்றை மாத்திரம் கொண்டுள்ளது இக்கலவையின் மிகையான ஐதான HNO3 கரைக்கப்பட்ட போது நியம வெப்பநிலை அமுக்கத்தில் இவ்வளவு சென்டிமீட்டர் கனம் CO2 வாயுவினை தந்தது அவை இந்த கலவையில் உள்ள கல்சியம் கார்பனேட்டின் சதவீதம் யாது மூலர் கனவளவு இவ்வளவு மோல் டெசிமீட்டர் -3 என்று போடப்பட்டிருக்கின்றது இவ்வளவு மோல் டெசிமீட்டர் கலவை 1.84 கிராம் மிகையான ஐதான HCl சேர்த்த போது 0.448 கிராம் 82 சென்டிமீட்டர் கனம் எங்களுக்கு CO2 வெளியால் வந்தது இவ்வளவு சென்டிமீட்டர் கியூப் CO2 வந்தது சென்டிமீட்டர் கனம் CO2 திணிவு சதவீதம் யார் முதலாவது மாணவர்களே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் HCl-உடனான தாக்கத்தை எழுதவும் அந்த தாக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இது என்ன தாக்கம் என்பதை நாங்கள் பார்ப்போம் CO3 plus HCl CaCl2 CO2 நீர் CaCl2 CO2 அடுத்தது MgCO3 HCl MgCl2 சக CO2 நீர் பாருங்கள் இதில் இவற்றை மூலன்னைக்கு X என்றால் வார CO2 max இவற்றை மூலன்னைக்கு Y என்றால் வார CO2 1:1
அப்போ எவ்வளவு மூல் கல்சியம் கார்பனேட் இருக்கின்றதோ அவ்வளவு மூல் CO2 உருவாகும். எவ்வளவு மூல் MgCO3 அவ்வளவு மூல் CO2 உருவாகும். ஆகவே பாருங்க, அப்போ இப்போ எங்களுக்கு வெளிவந்தது X+Y மூல் CO2. ஆகவே NCO2 பாருங்கள் X+Y. அந்த மூல் இங்கே பாருங்க காணுகின்ற முறை செல்லப்பட்டிருக்கு 0.44828 over 22.41. அப்போ பாருங்கள், இந்த சமன்பாட்டின்படி உங்களுக்கு தெரியும் மூல எண்ணிக்கை சமன் V/V. மூல எண்ணிக்கை V/V. வால்யூம் 0.44828 0.44828 ஓவர் மூல வலியும் 22.414 மோல் சென்டிமீட்டர் மைனஸ் 3. அப்போ இவ்வளவு சென்டிமீட்டர் கனம் 22.14 இவ்வளவு எங்களுக்கு சென்டிமீட்டர் கனம் டெசிமீட்டர் கனம் per மோல் இவ்வளவு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 மூலர் கனவளவு டெசிமீட்டர் கனம் மோல் மைனஸ் இவ்வளவு டெசிமீட்டர் கனம் மோல் மைனஸ். ஆகவே இங்க டெசிமீட்டர் கனம் மோல் மைனஸ் 1. அப்போ இதை நாங்கள் சுருக்கினால் 4 4 8 2 8 கீழே 22 4 1 4. இங்க 3 டெசிமல் தரபத்தின் செயல். அப்ப சுருக்கினால் உங்களுக்குரிய பெருமானம் 1 தர 10 செயல் 2 மோல் உருவாகும். அப்ப பாருங்கள், அதனுடைய பெருமானம் 1 தர 10 செயல் 2 மோல் உருவாகும். அப்ப CO2 X+Y கனவளவின் கீழ் மூலர் கனவளவு தசம் 4482 22.414. அவ இங்க 3 தானத்தை நாங்கள் தள்ளினால் 10/2 இதை சுருக்கினால் 2. ஆகவே இதனுடைய பெருமானம் 2 தர 10/2 மோல். ஆகவே அங்க உருவான CO2 2 தர 10/2. அப்ப XY சமன் 2 தர 10/2 மோல். XY சமன் 2 தர. இனி மொத்த தணிவு இங்க வாங்க. ஆரம்ப தணிவு X தர 100 சக Y தர 84 சமன் அந்த பெருமானம் 1.84. இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த X+Y இதை பெருக்கி விட்டால் சரி 1.84. அப்போ X சமன் 1 Y சமன் 1. அவை இதை கொண்டு இதில் பிரதியிடுங்க. பிரதியிட்டு நாங்கள் X+Y நாங்கள் காணலாம். பாருங்கள், X+Y 2 தர 10/2. அதே நேரத்தில் 100X + 100Y 184. அப்போ இதை நாங்கள் 84 பெருக்குவமாக இருந்தால் பாருங்கள், 84X சக 84Y சமன் 84 2 168 8 168. ஆகவே பாருங்கள் 168. அப்போ இதனுடைய பெருமானம் 84X சக 84Y சமன் 168 1.68. அப்போ பெருமானங்களை நாங்கள் பார்க்கலாம். அவை 1.84 1.68 கழிச்சால் கழிச்சால் 16X சமன் இங்க பெருமானம் 1.84 1.68. நாங்கள் கணிக்கும் போது 14 8 6. அவை இங்க 1 அவை தசம் 1 6. அவை X சமன் தசம் 0.1. அப்ப X சமன் தசம் 0.1 சொன்னால் நாங்கள் திணிவு சதவீதம் அவை கால்சியம் கார்பனேட்டின் திணிவு 1 கிராம், மொத்த திணிவு 1.84. அவை சதவீதம் 1/1.84 தர 100 சதவீதத்தை தரும். அப்போ மாணவர்களே, இதில் அவதானிக்கணும், இதிலிருந்து சமன்பாட்டு எழுதணும். HCl வருகின்றது, CO2 வருகின்றது. CO2 என்ற மூல காணலாம், கனவளவின் கீழ் மூலர் கனவளவு, அதிலிருந்து CO2 மூல் கணிக்கப்படும். அங்கே எங்களுக்கு கலவையின் மொத்த திணிவு தெரியும்.
அதுக்கு ஒரு சமன்பாடு எழுதப்படும். CO2 ஒரு மூலுக்கு ஒரு சமன்பாடு எழுதப்படும். XY 2 தெரியாத கணியங்கள் ஒன்றால் பெருக்கி நாங்கள் எக்ஸை காணுகின்றோம். அதிலிருந்து நாங்கள் சதவீதத்தை துணியலாம். அவை இதை கவனமாக நீங்கள் கிரகித்து கவனமாக செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் அடுத்த வகுப்பில் இது மாதிரி நாங்கள் உங்களை சந்திக்கும் வரையும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.